ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நண்டு மசாலா. நண்டு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நண்டு மசாலா வறுத்து எடுக்கிறதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து 4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இந்த சீரகம், சோம்பு, மிளகை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து இதோட நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். நான் தொலியை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். நண்டுக்கு நம்ம எந்த மசாலும் போட போகிறது இல்லைங்க. நம்ம வறுத்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வச்சு தான் நம்ம இன்றைக்கி நண்டு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் சின்னதாக பிரிஞ்சல, ஒரே ஒரு பட்டை, அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு முழுக்க சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். அடுத்து நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது 1/2 தான் கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை நம்ம வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். அடுத்து தக்காளி, நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. அடுத்து நம்ம சீரகம், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டுங்க. இது இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. தக்காளி நம்ம நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் கட்டாயம் கிடையாதுங்க, காரத்துக்கு ஏற்ப தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுலேயே இந்த சின்ன வெங்காயத்தோட காரமும் மிளகு காரமும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்து நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப வதங்கணும், பச்சை வாடை போகணுன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஓரளவுக்கு நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், மசாலா இதாகிடுச்சு. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை நம்ம இதோட சேர்த்துடலாம். நண்டு நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஸோ மசாலுமே 1 கிலோ நண்டுக்கு ஏற்ற மசாலா தான் இது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நண்டையும் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் நண்டு போட்டிங்கன்னா அதில் சாறு இறங்கும். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாமே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே போட்டேன். இப்போ அந்த நண்டில் மசாலா ஃபுல்லாக படுற அளவுக்கு நம்ம நல்லாவே கிளறி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஏன்னா அது சாறு இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கீழே பார்த்தாலே தெரியும். அது நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, அந்த சாறு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். சின்ன டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. அடுத்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு பார்த்துடலாம். உப்பு பார்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு கொதிக்க விட்டுறலாங்க. கொதிக்க நம்ம நண்டு பார்த்தீங்களாலே தெரியும், நல்லாவே உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மசாலா எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருந்தால் உங்களுக்கு நண்டு சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டை போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நண்டு பார்க்குறதுக்கு தான் நமக்கு நிறைய தெரியும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தாங்க இருக்கும். அந்த கறி எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதாங்க. இந்த நண்டு மசாலா நீங்கள் சூடான சாதத்தோட போட்டு சாப்பிட்டீங்க, இல்லை ரச சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு நண்டு வாஷ் பண்ண தெரியாதுன்னா, அதை வந்து கமெண்டில் போடுங்க. எப்படி வாஷ் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.